குதிரை விசில் பறக்கவே. கூலி படத்துக்கு நோ ஃபேமிலி டிக்கெட்ஸ். ஷாக்கான ரஜினி. என்ன மேட்ருன்னா படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதனால அண்டர் 18 யாரும் படம் பார்க்கக்கூடாது. ஸோ காலேஜ் படிக்கிறவங்கலேருந்து ஸ்கூல் படிக்கிறவங்கலேருந்து ஃபேமிலி வச்சுருக்க சின்ன சின்ன பசங்க யாருக்கும் டிக்கெட் இருக்கும். ஆனால் அந்த பசங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரூரல்னா ஓகே, பட் சிட்டி மாதிரி இடத்துல டெஃபினட்டாக அலோவ் பண்ணவே மாட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இதுக்கு தான் அவங்க யூஏ வாங்குறதுக்காக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை கவர் பண்ணி சென்சாருக்கு திரும்பி அனுப்புகிறாங்க படத்தை. ஸோ அங்கே உங்களுக்கு அகைன் யூஏ வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அண்டர் 18 அப்படின்ற கான்செப்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ படத்தோட டிக்கெட்ஸும் புக்கிங்லாம் செமையாக போய்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. புல்லட்னு ஒரு ஹாரர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தோட டீசர் வந்துருந்துச்சு. படத்துல எல்வின் லாரன்ஸ் மாஸ்டரோட தம்பி தான் ஹீரோவை நடிக்கிறாரு. இந்த படத்தை இன்னாசி பாண்டியன் டைரின்னு ஒரு சூப்பர் மூவி இயக்கியிருந்தவர் தான் இயக்குறாரு. சாம்சியஸ் மியூசிக்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சீக்கிரமே இந்த படத்தை நம்ம தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். அடுத்து தனுஷ். தனுஷ் இட்லி கடையை தொடர்ந்து விக்னேஷ் ராஜா போர்த்தலில் டைரக்டர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து என்ன படத்தில் நடிக்க போறாரு அப்படின்றது பெரிய விஷயம் தாங்க. அமரன் படத்தை இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சாமா மாசான டைரக்டர். அமரன் பெரிய ஹிட்டு. அதுக்கடுத்து தனுஷ் கிட்ட வந்திருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல. ஓகே இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி வரப்போகுது அடுத்த வருஷம் அப்படின்றதெல்லாம் பொறுத்துன்னு பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.